வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூ வீடியோ பார்ட் 2 தான் இது. கொஸ்டின் நம்பர் 1, பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோதுமை மற்றும் அரிசி. அடுத்த கொஸ்டின், வேலூர் சிப்பாய் கழகத்தின் போது சென்னை மாநில ஆளுநராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் டி, வில்லியம் பெண்டிங் பிரபு. மூன்றாவது தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி, முடத்தெருமாறன். நாலாவது கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ரூட் பட்டத்தை துறக்க காரணமாக இருந்த நிகழ்வு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அஞ்சாவது கொஸ்டின், சங்க காலத்தில் அப்பணம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைந்திருந்தது? ஆப்ஷன் ஏ, நெல் அளவையை குறிக்கும் சொல். அடுத்த கொஸ்டின், பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நிதி ஆணையம். அடுத்த கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின், எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்துத்தந்தையை கண்டுபிடித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கால்டுவெல். அடுத்த கொஸ்டின், மகள்வாரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1833. அடுத்து 9வது கொஸ்டின், மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதன் மோகன் புன்சி. அடுத்து 10வது கொஸ்டின், உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு, அதாவது இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி, 2013. 11வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாடா கன்சல்டன்சி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின், 13வது கொஸ்டின், யாருடைய காலத்தில் வங்க பிரிவினை மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் ஹார்டிஞ்ச் பிரபு. 14வது கொஸ்டின், பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழக முதல்வர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சி, ராஜகோபாலாச்சாரி. 15வது கொஸ்டின், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் பிராமி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் கணக்கு மற்றும் தணிக்கையாளர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரஹரி ராவ். அடுத்த கொஸ்டின், 17வது கொஸ்டின், இந்திய மருந்து என கிரேக்க அறிஞர் ஹிப்போக்ரட்டஸ் கூறிய பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிளகு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986. 20வது கொஸ்டின், வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகநானூறு. 21வது கொஸ்டின், இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பனுவல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பதிற்று 10. 22வது கொஸ்டின், பாடான் திணை என்னும் ஒரே ஒரு திணை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பனுவல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பதிற்று 10. அடுத்த கொஸ்டின், 1947ஆம் ஆண்டு முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி, ஆர்.கே. சண்முகம் செட்டி. ஆன்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டி. 24வது கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் சி, ஆன்சர் 1960. 25வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11இல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றிய விதிகள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 256 முதல் 263 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.